ஒரு சிலருக்கெல்லாம் வந்து ஒரு வேலையில் கான்ஸ்டண்ட்டாக இருக்க மாட்டாங்க, வேற வேற வேலைன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான அமைப்பில் வரும்? சரியான ஏஜ் வந்துருச்சு ஆனால் இன்னும் சம்பாதிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து புலம்புறாங்க. ஜாதகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பாதிப்பாக இருக்கும் சார்? முதல் லக்னத்தை பார்க்குறோம். அந்த லக்னம் வந்து 1, 5, 9 சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் டைப்பு. அவன் வந்து யார்ட்டையும் போய் வேலை பார்க்கவே விரும்ப மாட்டான். அவன்கிட்ட திறமை எல்லாம் இருக்கும், ஆனால் அவன் வந்து தனியாக இயங்குறதுக்கு பயப்படுவான். நமக்கு எதுக்கு அந்த ரிஸ்க்லாம், எனக்கு மாதம் அவர் சம்பளமாக கொடுத்தாருன்னா. ஜாதகத்தில் இந்த கிரகம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்க இந்த தொழில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா? இதெல்லாம் வந்து கரெக்டாக அந்த அமைப்பில் இருக்குமா சார்? கண்டிப்பாக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இந்த ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கண்டுபிடிக்க தெரியணும். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம் அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட முனைவர் ஜோதிடர் பஞ்சாங்க கணிதர் அருள்வேல் சார் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் ஆகட்டும் என்ன புலம்புறாங்க அப்படின்னா, அவங்களோட பசங்களுக்கு வந்து சரியான ஒரு வேலை வந்து அமைய மாட்டேங்குது, தொழில் வந்து அமைய மாட்டேங்குது, இன்னும் சரியான ஏஜ் வந்துருச்சு ஆனால் இன்னும் சம்பாதிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து புலம்புறாங்க. ஸோ ஒரு நல்ல வேலை கிடைச்சாதான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆன் ஆக முடியும். ஒரு திருமணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் இருக்கிற லைஃப் ஆகட்டும். இப்போது வேலை அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா, ஜாதகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பாதிப்பாக இருக்கும் சார்? அதாவது இது பூராமே வேலைனாவே நம்ம ஒரு பணத்துக்காகத்தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதுக்கு அடுத்து அதே நேரத்தில் ஒரு சோசியல் ஸ்டேட்டஸே அந்த ஜாதகருக்கு கொடுக்குது இல்லைங்களா? இந்த இதை பூராமே ஜாதகத்தில் எங்கே பார்த்துக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் வீடு, 6ஆம் வீடு, 10ஆம் வீடு, இந்த 3 வீட்டில் இருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். ஒருத்தன் வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிறான் ஆனால் இந்த 2, 6, 10 ஏதாவது ஒரு வீடு நல்லா இருக்கணும். பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3, 7, 11 இதில் ஏதாவது ஒரு வீடு நல்லா இருந்துச்சுன்னா அவர் வந்து பிஸ்னஸுக்கு நல்லா இருக்கும். அது இல்லாமல் விவசாயம், ஒரு தொழிற்சாலை, தொழில் அதிபர், இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா 4, 8, 12 இதில் ஏதாவது ஒரு வீடு நல்லா இருக்கணும். இது இல்லாமல் இன்னொன்று இருக்குது, உத்தியோகம். இப்போ உத்தியோகம்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் ஜோதிடர் இருக்கிறோம், ஒரு ஆடிட்டர் இருக்கிறாரு, டாக்டர் இருக்கிறாரு, லாயர் இருக்கிறாரு. இவங்களுக்கு பூரா பார்த்தீங்கன்னா முதலீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவு தான். எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் போய் பொழைச்சிக்கிற முடியும், வேறு எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. இது பூரா ப்ரொஃபஷனல் டைப்புன்னு சொல்லுவோம். இவங்க ஜாதகத்தில் வந்து 1, 5, 9 இந்த 3ல் ஏதாவது ஒன்று நல்லா இருந்தாவே அந்த ஜாதகர் வந்து பொழைச்சிக்கிறலாம். அதை கண்டுபிடிக்க தெரியணும். அதில் 1, 5, 9 இதில் வந்து 9ஆம் வீடு நல்லா இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதை விட கொஞ்சம் கம்மியாக 5, அதுக்கடுத்து 1, இந்த கான்செப்ட்லேயே பார்க்கணும். அதேமாதிரி 2, 6, 10ல் 10ஆம் இடம் நல்லா இருந்தால் மிகச்சிறப்பு, அதுக்கடுத்து 6, அதுக்கடுத்து 2, அந்த ரேஷியோ பிரகாரமே நம்ம பார்த்துவோம். ஸோ வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கெல்லாம் வந்து ஒரு தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வேலையில் கான்ஸ்டண்ட்டாக இருக்க மாட்டாங்க, வேற வேற வேலைன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான அமைப்பில் வரும் சார்? இது வந்து மெயினாக தான் அந்த குணம்ன்றதில் வரும். ஏன்னா இப்போ நான் ஒரு பையன் வேலை பார்க்குறாரு, நமக்கு தெரியும் அவன் இருக்கிற வேலை நல்ல வேலை, நல்ல ஸ்டேட்டஸான வேலை, சம்பளம் நல்லா இருக்குது, ஃப்யூச்சர் நல்லா இருப்பான்னு நினைக்கும். ஆனால் அவனை கேட்டால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரித்தான், ஆனால் முதலாளி சரியில்லை, முதலாளி நான் சொல்கிறத கேட்க மாட்டார் இன்னும் சொல்லிடுவேன். ஏன்னா அவனோட குணம் சரியில்லை. அவன்கிட்ட வந்து நான் படித்தவன், நான் வந்து அப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தவன்ன்ற மாதிரி ஒரு ஈகோ இருக்கும். அது வந்து அவன் ஜாதகத்தில் காமிக்கும். சரிங்களா? அந்த மாதிரி பிரச்சனை வரும். அது வந்து நடக்கிற தசா புத்தி கோச்சாரம்லாம் வர்ற பார்த்து அது வந்து மாறும். அது நமக்கு ஜாதகத்தை பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து சொந்த தொழிலாக இல்லை வேலைக்கு போகிற அமைப்பு தான் இருக்கா அப்படின்னு சொல்லி எப்படி கணிக்கிறது சார்? முதல் லக்னத்தை பார்க்குறோம். அந்த லக்னம் வந்து 1, 5, 9 சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் டைப்பு. அவன் வந்து யார்ட்டையும் போய் வேலை பார்க்கவே விரும்ப மாட்டான். இப்போ வர்றப்போ கூட கீழே ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வாக்கியம் போட்டு, உடனே நீ உணர்ந்துட்டீங்கன்னா நீ யாருக்கும் பணிய மாட்ட, நீயே ராஜாமாக இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு இதில் போட்டு, உண்மையான வார்த்தை தான். இன்னொருத்தர் சார்ந்து இருக்க மாட்டோம். இந்த ப்ரொஃபஷனல் டைப்பும் அப்படி தான் இருப்பாங்க. அவங்க புத்தி தான், அவங்க அறிவே ஆற்றல்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி வந்துடுவாங்க. அவங்க ப்ரொஃபஷனல் டைப்பு. அதுக்கடுத்து அவன்கிட்ட திறமை எல்லாம் இருக்கும், ஆனால் அவன் வந்து தனியாக இயங்குறதுக்கு பயப்படுவான். நமக்கு எதுக்கு அந்த ரிஸ்க்லாம், இன்னொருத்தட்ட வேலைக்கு போகிறான், அவர் எப்படியோ நம்மளை வச்சு சம்பாதிச்சிட்டு போகிறாரு, எனக்கு மாதம் ஒரு 60,000 70,000 சம்பளமாக கொடுத்துட்டாருன்னா நான் அதை சேஃப் சைடாக இருந்துக்கிடுவேன். இது பூரா இந்த 2, 6, 10
நல்லா இருக்கிற ஆள். இந்த 3 7 11 பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அவன் இருக்கிற ஃபீல்டை பற்றி ஒன்றும் பெருசாக தெரியாது. ஆனால் ஒரு அனுமானம் பண்ணுவேன், இந்த டயத்தில் இதை இப்போ செஞ்சோம்னா ஜெயிச்சிடலாம்னு நினைப்பேன். அவனுக்கு நேரங்காலம் நல்லா இருக்கிறதுனால ஜெயிச்சிருவான். அது வந்து அந்த நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும் ஜெயிச்சுட்டு போயிடுவான். அந்த மாதிரி நம்ம வந்து ஜாதகத்தில் பிரிக்க தெரியணும். இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் வந்து வேலையாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும் சொந்த ஊரில் வந்து அமையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நேரம் காலமாக வந்துச்சுன்னா அவங்க வந்து வெளியூருக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து ஜாதகத்தில் வந்து சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வெளியூர் போய் சம்பாதிச்சாதான் அவங்களோட வாழ்க்கை வந்து முன்னேற முடியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஜோதிடர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உண்மையாக? அதெல்லாம் உண்மைதான். இப்போ லக்னாதிபதி 12ஆம் வீட்டில் இருந்துட்டாலே அவர் வந்து சொந்த ஊரில் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. மீறி இருக்கிறான்னு வைங்க, அநியாயத்துக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பார். பார்க்குறதுக்கு நமக்கு வந்து எல்லா வசதி வாய்ப்போடு இருக்கிற மாதிரி தெரியும். அவர் வந்து உடல் ரீதியாகவும் உள்ளம் ரீதியாகவும் வந்து ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடணும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வெளியூர் போயிடணும் இல்லைங்களா? அது அந்த ஜாதகத்தை பார்த்து தான் போவாரான்னு நம்ம சொல்லலாம். நம்ம எல்லாத்தையுமே நீ வெளியூர் போயிட்டா நல்லது, ஆனால் நீ போக மாட்டேன்னு நம்ம சொல்லிட முடியும். அது போகிறதுக்கு உண்டான அமைப்புமே அதில் இருக்கும். ஆமாம். இது எல்லாமே எங்கே பேஸ் பண்ணியிருக்குன்னா அவனோட கேரக்டர், அந்த லக்னத்தை சார்ந்து தான் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து வெளிநாடு வேலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வெளிநாடு வேலை யாருக்கெல்லாம் அமையும் சார்? எந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கணும் அதுக்கு? மெயினாக வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் வீடு 12ஆம் வீடு, ஒரு ஜாதகத்தில் வந்து 9ஆம் வீடும் 12ஆம் வீடும் நல்லா இருக்கணும். அல்லது தனுசு ராசி, மீன ராசி, இந்த ராசிகளில் ஏதாவது ஒரு ராசியில் இருக்கக்கூடிய வீடு, அது என்ன லக்னமாக வேணால் இருக்கலாம். இப்போ கடக லக்னமாக இருக்கும் பட்சத்தில் இந்த தனுசு ராசி வந்து 6ஆம் வீடாக வரும். இதே இது உங்களுக்கு வந்து கன்னி லக்னமாக இருக்கும் பட்சத்தில் இந்த தனுசு வந்து 4ஆம் வீடாக வரும். அந்த வீடு நல்லா இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகம் வந்து வெளிநாடு போகலாம், அங்கே நல்லா இருப்பார், அங்கே போய் சொத்து சுகம்லாம் வாங்கிடுவாங்க. இப்போ எப்படி நம்ம நாட்டில் இருக்கிறவங்க வந்து எதுவுமே சரியாக வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி புலம்புறாங்களோ, அங்கே வெளிநாட்டிலேயே குடியிருப்பாங்க இல்லைங்க சார், சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்கேயே இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுமே வந்து வேலை விஷயமா இருக்கட்டும் சரி, அவங்களோட லைஃபாக இருக்கட்டும், அங்கேயுமே வந்து கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து கர்மா பேஸ்டாக இருக்கா, இல்லை வந்து அவங்களோட ஜாதக அமைப்பு தான் அது காரணமாக இருக்கா சார்? கர்மான்ற வார்த்தையே அது ஒரு நம்ம இந்து ஜோதிடத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லி பெருமையாக சொல்லிக்கிடுவாங்க. இந்த கர்மான்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறதுனால தான் நம்ம ஜோதிடத்தை அறிவியல் ஸ்டாண்டர்டுக்கு நம்மளால் கொண்டு போக முடியல. பெரிய அறிவியல் அரங்கத்துலலாம் நாங்கள் போய் பேசுகிறப்ப நாங்கள் ஒரு 4 பேர் அமைதியாக உட்காந்துக்கு இருப்போம். இந்த கர்மான்னு சொல்லி பேச்சுக்கு இருக்கிற ஆளுங்க அப்புறம் எதுக்கு நம்ம இங்கே உட்காந்து பேசிக்கிருக்கோம்னு டென்ஷனான அந்த சயின்டிஸ்ட்லாம் கேட்டுருவாங்க. நீ வந்து எல்லாமே கர்மா பிரகாரம் நடக்குதுன்னா நம்ம இங்கே உட்காந்து பேசவே தேவையில்லை. நம்ம வந்து ஜோதிடத்தை அறிவியல்ன்ற ஒரு கான்செப்டில் கொண்டு வந்துருக்குறோம். அதனால் கர்மா கான்செப்ட் இங்கே பேசக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? கர்மான்றது வேறு. அது வந்து எதுக்கு பயன்படும்னா ஒரு மனிதனை உணர வைக்கிறதுக்கும் தன்னிலைப்படுத்துவதற்கும் உதவியாக இருக்கும். 1000 சட்டம் 1000 போலீஸ் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இந்த கர்மான்ற ஒரு வார்த்தை முடிச்சு போடும். இன்றைக்கி நீ தப்பு செஞ்சால் நாளைக்கு அதுக்குரிய தண்டனை அனுபவிப்பன்றதை அவன் ரியலைஸ் பண்ணிட்டான்னு வைங்க, எவ்வளவு தப்பு நடக்கிற இடத்துல ஐம்பாடுக்கு அமைதியாக உட்காந்துருப்பான். அதனால் அந்த கான்செப்டை ஜோதிடத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ஓகே. ஸோ இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னா என்ன தீர்வு அவங்களுக்கு நீங்கள் சொல்வீங்க சார்? இப்போ நம்ம அது நீங்கள் சொல்கிற கேள்வி அருமையான கேள்வி. இப்போ நம்ம நினைப்போம் நம்ம சொந்தக்காரங்க வந்து அமெரிக்காவில் இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்கலாம் இருக்கோம். அவங்கள கேட்டால் பாவம் அநியாயத்துக்கு எங்களுக்கு எந்த நிமிடம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதுங்க, இந்த நிற்குமா இல்லை வாங்கினதெல்லாம் கொடுத்துட்டு வந்துடலாமான்லாம் கேட்குறாலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பாங்க. அந்த கொஞ்சம் டைம் சரியில்லாத ஆளுகளுக்கு வேணாம்ங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு கூட நீங்கள் இங்கிட்ட கூட வந்துருங்கலாம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ வந்து வேலையில் வந்து ஒரு சிலருக்கெல்லாம் வந்து நல்ல வேலை கிடைக்கும். ஸோ ப்ரொமோஷன்ஸ் வந்து ஆகிட்டே இருப்பாங்க, நல்ல நிலைமைக்கு வந்து போவாங்க. ஸோ ஒரு வேலையில் வந்து கான்ஸ்டண்ட்டாக நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்லா இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் சார்? மெயினாக வந்து 11ஆம் வீடு அல்லது வந்து கும்பராசி அந்த ஜாதகத்தில் எந்த வீடாக வேணாலும் வரலாம். அது உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க, கும்பம் வந்து 9ஆம் வீடாக வரும். மீன லக்னத்துக்கு கும்பம்ன்றது 12ஆம் வீடாக வரும். அந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய வீடு நல்லா இருக்கும் பட்சத்தில், ஏன்னா அது வந்து காலபுருஷனுக்கு வந்து அந்த 11ஆம் வீடு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. நல்லா இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் உள்ளதை வச்சுக்கிட்டு நிறைவாக இருப்பார். இதை விட சிறப்பாக இருக்கணும்னா மீன ராசியில் எந்த வீடு வந்தாலும் சரி அது நல்லா இருக்கும் பட்சத்தில் அற்புதமாக இருப்பாங்க. இப்போ தொழில் அப்படின்னு வரும்பொழுது இப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் இந்த கிரகம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்க இந்த தொழில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இதெல்லாம் வந்து கரெக்டாக அந்த அமைப்பில் இருக்குமா சார்? கண்டிப்பாக உண்டு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால்
இந்த ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கண்டுபிடிக்க தெரியணும். இவங்க நம்மளால என்ன நினச்சிக்கிறீங்க, சூரியன் வந்து எனக்கு உச்சமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாரு, குரு வந்து உச்சமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாரு சொல்லிக்கிட்டு அந்த மெதப்பிலே போய்கிட்டு தப்பாகி போயிடும். அதே மாதிரி இப்போ செவ்வாய் எனக்கு நீச்சமாகி போயிட்டார், நான் ஃபயர் சர்வீஸ் சம்மந்தமான வேலையெல்லாம் செய்யக்கூடாது, ஆனால் நான் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு சொல்லுவேன். ஏன்னா அவன் ஜாதத்தில் அந்த செவ்வாய் தான் ஓரளவுக்கு அவனை காப்பாற்றுற ஜீவனக்காரங்கனாக வந்து நல்லதை செய்வார். அதை அந்த கண்டுபிடிக்க தெரியணும். அது வந்து ஏதோ ஒரே நாள் ஒரு பொழுதில் கண்டுபிடிக்கிறதுன்றது ப்ராக்டிக்கலாக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுமா, இந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த வேலையில தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி? இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து சூரியன் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன், அங்கே வந்து ரெண்டு விஷயம்தான். ஒன்று வந்து நிர்வாகம், இன்னொன்று மருத்துவம். இந்த ரெண்டுக்குள்ளே தான் அவனுடைய இது இருக்கும். நிர்வாகம்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்குது, அதை வந்து அவர் வந்து மேனேஜ் பண்ணுறார், அவ்வளவு. அவருக்கு கீழே 10-20 பேர் இருக்கிறார். அவர் இங்கே இருக்கிற ஒரு பொருள் அப்படி எடுத்து கூட வைக்க மாட்டார், அதுக்கு ஒருத்தனை கூப்பிட்டு இதை தூக்கி அப்படி வைடான்னு சொல்லுவார். அதுதான் மேனேஜர். அப்படி வைக்கக்கூடாதுன்றதே பாடமாக இருக்குங்க. நீ வந்து இன்னொருத்தனுக்கு வேலை சொல்கிறதே அவன் வேலை, நீ வேலை செய்யக்கூடாது இன்னும் ஒரு கான்செப்ட்டு. ஆனால் அது ப்ராக்டிக்கலாக சரியாக இருக்குது. அதுக்கு அடுத்து இப்போ சூரியனுக்கு சொல்லியிருக்கிறோம், என்னது நிர்வாகம், மருத்துவம். ஏன் மருத்துவத்தை சொல்கிறோம்னா, சூரியன்ட்டு இருந்துன்னா எல்லாமே வருது இல்லைங்களா, அதுதான் நம்ம எல்லாத்தையுமே காப்பாற்றுது. அதனால் மருத்துவம். அதுக்கு அடுத்தபடியாக சந்திரன் எடுத்துக்கிட்டாவே அங்கே வந்து உடனடியாக உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் உடனே அது தீர்ந்து போயிடணும், விற்று தீர்ந்து போயிடணும். அப்படிப்பட்டது மனம் சார்ந்த விஷயம் இதுக்கு பூராமே நல்லா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த காய்கறிகள்லாம் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ கத்திரிக்காயெல்லாம் போட்டோம்னா 2 மாதத்தில் விளைஞ்சி வந்துடுது, அது அடுத்த 2 நாளுக்குள்ளே விற்றாத்தான், இல்லாட்டா அது பூராமே வேஸ்ட்டாக போகுது. இதே ஒரு தேக்கங்கண்டை பாருங்கள், அது வளர்கிறதுக்கே 6 மாதம் ஆகி போயிடும், வந்தாலும் அது 60 வருஷம் 70 வருஷம் இருக்குது இல்லையா. அதுக்கடுத்து அதை வச்சு செய்கிற ஒரு பீரோவோ கட்டலோ செஞ்சோம்னா அது ஒரு 100 வருஷத்துக்கு இருக்குது. அந்த மாதிரி அதை பிரித்து பார்க்க தெரியணும். அந்த உடனடியாக உற்பத்தியாகிற பொருள், தீரக்கூடிய பொருள் பூரா அதில் வரும். அதுக்கடுத்து மனம் சார்ந்த விஷயங்கள் பூராமே சந்திரனுக்குரியதான். நீர் சார்ந்த திரவ பொருள்கள் எல்லாமே அதில் தான் வரும். அந்த திரவ பொருள்கள்லேயே 2 இருக்குது. இப்போ வந்து ஆசிட்லாம் இருக்குது பாருங்க, அது வந்து திரவம் தான், ஆனால் அது வந்து ஒரு பொருளை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையெலாம் இருக்கும். அது வந்து வேற ஒரு ராசியில் வரும், கிரகம் வேறையாக வரும். இப்போ வந்து ஒரு சிலர்லாம் வந்து ஜாதகம் பார்க்கும்போது கேட்பாங்க, நான் எந்த மாதிரியான தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அதெல்லாமே வந்து இந்த கிரகம் பேஸ் பண்ணி தான் இந்த கிரகம் பேஸ் பண்ணி சொல்கிறோம். அதுக்கு அடுத்து எந்த வீட்டுக்கு அந்த கிரகம் நல்லது செய்யுது. இப்போ வந்து 8ஆம் வீட்டுக்கு வந்து செவ்வாய் நல்லதை செய்கிறாருன்னு வச்சுங்களேன், அவனை வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக இருப்பேன்னு சொல்லலாம். இதே இது 8ஆம் வீட்டுக்கு செவ்வாய் கெடுதலை செய்கிறாருன்னா அவன் வந்து மார்ச்சுவரியில் இருப்பான், பரிசோதனை கூடத்தில் இருந்துக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரிலாம் நம்ம பிரித்து பார்க்க தெரியும். இப்போ வந்து தொழில் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு சிலர் வந்து தொழிலில் வந்து நல்லா சிறந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை பார்க்கும்பொழுது கொஞ்சம் டவுனாக தான் இருப்பாங்க. இப்போ வாழ்க்கை வந்து நல்லா இருக்குது அப்படின்னா தொழிலோ வேலையோ வந்து சரியாக இருக்கிறது இல்லை. ஸோ இது வைஸ் வர்ஸா ரெண்டுமே வந்து ப்ராப்ளமாக இருக்குது. அப்படிங்கும் பொழுது என்ன தீர்வு இருக்குது சார் இதில்? இந்த பெரிய பெரிய ஆளுங்க வாழ்க்கையில் சாதித்த ஆளுங்க நல்லா அவருடைய தொழிற்சாலையை நல்லபடியாக கொண்டு வந்துப்பாங்க, இல்லாட்டினா எஸ்டேட்டுகளை நல்லபடியாக கொண்டு வந்துப்பாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், இல்லைனா நிறைய சொத்துக்கள் இருக்கும், ஆனால் ஃபேமிலியில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ ஃபேமிலி நிறைய இருக்கும், ஆனால் வேலையோ இல்லை பணமோ சொத்தோ இல்லை. அவ்வளோ கணவன் மனைவி இருக்கிறாங்க, அம்மா அப்பா இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து தனியாளாக இருப்பார். ஏன் இருக்கிறாருன்னா, இவருக்கு வந்து ஆர்வம் எல்லாமே அவருடைய இந்த உறவுக்குள்ளே இருக்காது, இந்த பொருள் சார்ந்த விஷயத்துக்குள்ளேயே இருப்பார். அவர் வந்து உறவுக்குள்ளே வந்துட்டாருன்னா சரியாக போயிடும். ஆனால் அவ்வளோ ஈஸியாக வர மாட்டாங்க. ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம நேயர்களுக்காக ரொம்ப டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க சார். ஸோ அடுத்த பதிவுகளில் இன்னும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் சார். நன்றி. வாழ்க வாழ்க வாழ்க.